சிஸ்டர் மிஸ்ஸஸ் ஈஸ்வரி பேசுகிறேங்க. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, ஆஃபீஸ்லேருந்து வந்தாச்சு. இப்போ என்னென்னா அடை தான் நம்ம பண்ணறதுக்கு ஊற வைக்க போகிறேன். எல்லாமே வந்து ஒரு கால் கப்பு வந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இதுதான் அளவு வந்து நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ என்னென்ன பருப்பு வந்து சேர்க்குறோன்னு முதல்ல நம்ம பார்த்துடலாம். என்னென்ன பருப்புன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1/4 கப்புன்னு சொல்லியிருந்தேங்களே, 1/4 கப்பு வந்து துவரம் பருப்பும் 1/4 கப்பு வந்து கடலைப்பருப்பும் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து ஏன்னா 2 பேர் தான் நம்ம, ஏன்னா நிறையவும் பருப்பு ஐட்டம் வந்து எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 1/4 கப்பு வந்து நான் போட்டிருக்கேன். இது ஃபுல்லாக வந்து ஒரு 1/4 கப்பு வந்து, ஏன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு 1.5 கப்பு வந்து நம்மளுக்கு வந்து பருப்பு வந்து வந்துடும். பருப்பு அடை தான் நம்ம செய்ய போகிறோம். பருப்பு அடை நாளைக்கு வந்து என்னென்ன பிளானிங் வந்து இப்போயே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். பருப்பு கடலைப்பருப்புன்னு சொன்னேன், 1/4 கப் வந்து துவரம் பருப்பு ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். இப்போ உளுந்து வந்து உளுத்தம்பருப்பு 1/4 கப்பு போட்டுக்க போகிறோம். சிறுபருப்பு 1/4 கப்பு போட்டுக்க போகிறோம். பச்சைப்பயிறு 1/4 கப்பு போட்டுக்க போகிறோம். அதுவும் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு வந்து ஒரு 1/4 கப்பு வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து உளுத்தம்பருப்பு 1/4 கப்பு போட்டுக்கலாம். இப்போ 1/4 கப்பு வந்து உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். இதுலேயும் வந்து 1/4 கப்பு வந்து சிறுபருப்பு நம்ம போட்டுக்க போகிறோம். சரிங்களா? அப்புறம் வந்து அரிசி வந்து பச்சரிசி வேணும்னா பச்சரிசி சேர்க்கலாம். பச்சரிசி வேண்டாம் அப்படின்னா இது இருக்குது இல்லைங்களா, சம்பா அரிசி இருக்குது, அதை சேர்க்கலாம். சிகப்பரிசி இருக்குது. அப்படி இல்லையா இன்னொரு சம்பா அரிசி கூட ரெட் சம்பா அரிசின்னு சொல்லுவாங்க, மாப்பிள்ளை சம்பா அரிசி, அது வேணால் கூட அதுவும் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒயிட் ரைஸ் தான் வந்து போட போகிறேன். அதுதான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். அதாவது என்னென்னா பச்சரிசியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சரிங்களா? இதுக்கு கூட 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் வந்து நான் சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கூலிங்காகவும் இருக்கும், உடம்புக்கு வந்து கூலிங்கும் கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் 2 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துப்போம். வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா உடம்பு வந்து ஹீட்டாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சோண்டு வந்து வாசனைக்கு மோசம் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் வெந்தயத்தை சேர்த்துக்க போகிறேன். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா அரிசி வந்து ஒரு ஆழாக்கு 1 கை அளவுக்கு வந்து நான் அரிசி வந்து போட்டிருக்கேன். பச்சை அரிசி தாங்க. சரிங்களா? இதோட போட்டிருக்கேன். இதில் வந்து இன்னும் நம்ம வந்து சிறுபருப்பு போட்டு அலம்பிடலாம். சீரகமும் காஞ்ச மிளகாவும் தனியாக வந்து தண்ணியில் போட்டு ஊற வைக்க போகிறோம். சரிங்களா? இது எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து நான் வந்து ஊற வச்சுட்டு படுத்துக்கலாம். காலையில் ஏந்து அரைச்சாவே போதும் நம்மளுக்கு. சரிங்களா? இதையும் வந்து நம்ம ஊற வச்சுருவோம். சிறுபருப்பு போட்டு ஊற வச்சிடலாம். பாருங்கள், சிறுபருப்பும் நான் வந்து போட்டுறேன். இதையும் வந்து நம்ம போட்டாச்சு. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இதை எல்லாத்தையுமே அலம்பிடலாம். அலம்பிட்டு ஊற வச்சுக்கலாம். இதுவும் அரிசியும் ஊற வச்சுக்கலாம். அப்புறமே காஞ்ச மிளகாவை அது எத்தனை எடுக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம காஞ்சலாம். எனக்கு கொஞ்சம் நான் காரம் வந்து சாப்பிடுவேன். அதை காரமும் சீரகமும் அந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவே ஊற வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா நான் சொன்னேன் இல்லைங்களா, குண்டு காஞ்ச மிளகா இருந்தால் நம்மளுக்கு ஒரு 5லேருந்து 8 காஞ்ச மிளகா இருந்தால் போதும். அதே நீட்டு காஞ்ச மிளகா இருந்தால் நம்மளுக்கு காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும். நான் குண்டு மிளகாவே நான் இப்போ சேர்த்துக்கிறேன். விதையெல்லாம் எடுத்துருவோம். ஒரு 8 காஞ்ச மிளகா நம்ம சேர்த்துப்போம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 8 காஞ்ச மிளகா வந்து நான் போட்டிருக்கேன். இது வந்து விதையை எடுத்துட்டு சீரகமும் இதில் போட்டுப்போம். இப்போ சீரகம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இருக்குது. இதையும் நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம். பத்தலைன்னா கூட நம்ம சீரகம் காலையில் அரைக்கும் போது கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து சீரகம் வந்து போட்டாச்சு. வெந்தயம் நான் சொன்னேன் இல்லைங்களா, வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். இது ஒரு 1/4 டீஸ்பூன் கூட இருக்காது. நான் உங்களுக்கு அளந்து காட்டுறேன். பாருங்கள், 1/2 டீஸ்பூன் இதோட இதுலேயும் வந்து நம்ம இவ்வளோ தான் போடுறோம். ஏன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸாக இருக்கலாம், அதனால நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். சரிங்களா? அவ்வளோதாங்க. இப்போ இந்த 3மே நான் தனியாக நான் ஊற வச்சுக்க போகிறேன். ஊற வச்சுட்டு நம்ம காலையில் அரைச்சிக்கலாம். சரியா? இப்போ இதை வந்து நம்ம ஊற வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், பச்சரிசியும் வந்து அலம்பியாச்சு.
இதை வந்து ஊற வச்சுடுவோம். இதையும் வந்து ஊற வச்சுட்டு இதுவும் ஊற வச்சுருக்கேன், இதுவும் ஊற வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இதை எல்லாத்தையும் மூடி போட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இது நான் எல்லாம் நைட்டு ஊறுனாச்சு. காலையில் எழுந்து ஒன்றா இது வந்து எப்படி அரைக்கிறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அரிசியை போட்டு எப்படி அரைக்கிறோன்னு நம்ம காட்டலாம். சரிங்களா? அடுத்தது என்னென்னா, காய்கறியெல்லாம் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே அப்படியே வந்து நம்ம அதுவும் வந்து ஆர்கனைசேஷன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இங்கே தண்ணி கொஞ்சம் விட்டுப்போம். நல்லா வந்து பண்ணி ரெடி பண்ணிவிட்டோம். இதை மூடி வச்சிடலாம். பார்த்துங்க, வந்தோடனே வந்து பாத்திரமெல்லாம் காலையில் துளைக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம எடுத்து அடைக்கிடலாம். காய்கறி கொட்டி வைக்கிற பாக்ஸும் நான் காய்கறி காலியான உடனே வந்து துளைக்கிடுவேன். அதனால தான் இதில் இருக்குது. இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். பாத்திரமும் அடைக்கிடலாம். இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயமும் வந்து உரித்து வச்சுட்டேன். வெங்காயம் வந்து இவ்வளோ வந்து உரிச்சிச்சு, ரொம்ப சாம்பார் வெங்காயம் மாதிரி இருக்குது பாருங்கள். இதையும் உரித்து ரெடி பண்ணி வச்சு ஒரு பாக்ஸில் வந்து போட்டாச்சு. நல்லா ஆற வச்சு எடுத்து வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகாலாம் நம்ம ஆர்கனைசேஷன் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுதான் வந்து பச்சை மிளகாலாம் அடக்கிற ஆர்கனைசேஷன் பாக்ஸு. ஏன்னா இருக்கிறத வச்சு நம்ம இப்போதைக்கு நம்ம சரி பண்ணிக்கிறோம். ஏன்னா காய்கறியெல்லாம் இதில் வந்து நம்ம அடக்கிப்போம். சரிங்களா? ஏன்னா அப்படியே தட்டில் வைக்கிறதோட இந்த மாதிரி அடக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். நம்ம பச்சை மிளகாலாம் இதில் ஆர்கனைசேஷன் விதையை எடுத்துட்டு நம்ம போட்டுடலாம். பாருங்கள், நான் வந்து காய்கறியும் வந்து வாங்கிட்டு வந்து எதுக்குன்னா, மெயினாக வந்து நம்ம அவியல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அவியலுக்கும் சேர்த்து தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நம்ம 2 நாளைக்கு வேண்டிய பொருள் தான் நான் வாங்கியிருக்கேன். அதுக்கு வேண்டியது வந்து என்னென்னா நம்ம பார்த்துடலாம். அவியலுக்கு என்னென்ன வேணும்னதும் நம்ம பார்த்துடலாம். வந்து பச்சை மிளகாவும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து காய்கறி வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், 2 கேரட், அப்புறம் ஒரு மாங்காய், வாழைக்காய் 1, கருணக்கிழங்கு செம்ம ரேட்டுங்க, கிலோ 100 ரூபான்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய், பீன்ஸ் கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் கொத்தரவக்காய், மெயினாக வந்து கொத்தரவக்காய் வேணும். அப்போ தான் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். கருணக்கிழங்கு பதில் நான் சேப்பக்கிழங்கு வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா கிழங்கு ஐட்டம் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணால் கூட நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். நான் கருணக்கிழங்கு வாங்கலை, ஏன்னா அது ரேட் அதிகமாக இருந்தது. அதே நேரத்தில் நம்மளோட பட்ஜெட்டும் தாண்டி போகக்கூடாது, அது மெயினாக பார்ப்பேன். இந்த பட்ஜெட்னால் அந்த பட்ஜெட்குள்ளே தான் வாங்கணும். ஏன்னா அதுவே வந்து நம்மளுக்கு 20 ரூபா ஏறி போச்சு ரேட்டு. பீன்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். பீன்ஸ் வந்து நிற்காது, அதனால் கம்மியாக தான் வாங்கினேன். பீன்ஸும் ரேட் அதிகமாக இருந்தது. சரி, இதுவும் எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், வேஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து இதில் வச்சாச்சு. இதெல்லாம் வேஸ்ட்டு. என்னென்ன வாங்கியிருக்கேன்னா, பச்சை மிளகா வாங்கியிருக்கேன், கொத்தரக்காய், வாழைக்காய், கேரட், பாவக்காய், கருவேப்பிலை, முருங்கைக்காய், தேங்காய், மாங்காய், சேனக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, பீன்ஸு, கத்திரிக்காய், கோவக்காய், பரங்கிக்காய் வாங்கியிருக்கேன். இது தான் வந்து வாங்கியிருக்கேன். ஒயிட்டு பூசணிக்கான்னு இருக்கும், அது வாங்கினாலும் அதுவும் போட்டால் நல்லாயிருக்கும். கருணக்கிழங்கு போட்டாலும் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு அவியலுக்கு மறுநாள் வந்து ஏதாவது ஒரு குழம்போ அதுக்கு வச்சு பொரியல் மாதிரி பண்ணிடலாம். எதை வச்சுனாலும் இதில் பாதி எடுத்து பொரியல் பண்ணிக்கலாம், பாதி எடுத்து அவியலுக்கு பண்ணிக்கலாம். இதுவும் பாதி வந்து பொரியலுக்கு அவியலுக்கு வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு கேரட் அவியல் பண்ணிடலாம். இது பாதி வந்து நம்ம வந்து அவியலுக்கு வச்சுட்டு மீதி கூட நம்ம மோர் குழம்பு அந்த மாதிரி வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம செய்யலாம். இது எல்லாமே தான் நான் வந்து நாளைக்கு போட்டு அவியல் வந்து பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். அது வந்து ஏன்னா பாவக்காவும் போட்டாவும் நல்லாவே இருக்கும். பாவக்காவும் நான் போடுவேன், பாவக்காய் கத்திரிக்காவும் நான் சேர்ந்தே போடுவோம். இப்போனா இதெல்லாம் நம்ம சேர்த்து எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணி வச்சிடலாம். நாளைக்கு என்னென்ன போட்டு நம்ம சமைக்கிறோம் இதுதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ இதை தான் வந்து வச்சு நம்ம சமைக்க போகிறோம். நாளைக்கு சமைக்கும் போது காட்டுறேன். காய்கறி எல்லாம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன்.
காய்கறியெல்லாம் நான் சொன்ன மாதிரி எல்லா காய்கறியும் போட்டு தனியாக வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து முருங்கைக்காய் கொஞ்சம் கனமாக இருக்குது இல்லைங்களா, மழைக்கு அதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. முருங்கைக்காவும் சேனைக்கிழங்கு மட்டும் நான் வந்து குக்கரில் வந்து ஒரே ஒரு விசில் வர மாதிரி போட்டுக்கலாம். மீதி காய்கறியெல்லாம் இருந்தது இல்லைங்களா, எல்லாமே வந்து கட் பண்ணி அலசி தனியாக ஒரு பவுலில் வந்து போட்டிருக்கேன். இது தனியாக வேக வைக்க போகிறோம், அது தனியாக வேக வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது தனியாக வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வைக்க போகிறோம். சரிங்களா, உப்பு போட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், மாவு வந்து அரிசி தனியாக நான் அரைச்சி வச்சாச்சு. நல்லா நைஸாக, அரிசி மட்டும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க, நம்ம அரைக்கிற மாதிரியே அரைச்சிக்கலாம். இங்கே மட்டும் பருப்பு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொரப்பாக அரைக்கணும். கீழே வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா சீரகம் இருக்குது இல்லைங்களா, அந்த கலர் வந்து கீழே இருக்கும், மேலே வந்து பருப்புங்களாம் இருக்கும். இதுதான் இந்த இது வந்து கலவை ஒன்றும் பாதியாக நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவை வந்து இதில் வந்து விட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து விட்டாச்சு. நல்லா நம்ம கலக்கி விட்டுப்போம். கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கி விட்டுக்கலாம். குக்கரில் இருக்கிறது நல்லா வந்து வயசிடலாம். மிக்சியில், குக்கருன்ட்டு மிக்சியில் தான் நான் அரைச்சிது, மிக்சிலே கூட அரைச்சிக்கலாம், கிரைண்டரில் தான் அரைக்கணும்னு இல்லை, நான் மிக்சிலே தான் அரைச்சிருக்கேன். ஏன்னா கொஞ்சமாக தான் நம்ம செய்கிறோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சமாக நான் வந்து அரைச்சிருக்கேன், மிக்சிலே அரைச்சிட்டேன். சரி, இது நல்லா கலந்து விட்டுட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு, பார்க்கலாம். இங்கே வந்து லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, அவியல் காய் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. தனியாக குக்கரில் வேக வச்சு எடுத்தாச்சு. இது வந்து தனியாக வந்து காய்கறி மட்டும் குக்கரில் வந்து நான் சொன்ன மாதிரி கிழங்கு ஐட்டம் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ இது வந்து காய்கறி ஐட்டம் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். எனக்கு முருங்கைக்காய் ரொம்ப முத்தி இருக்குது, அதனால தான் நான் முருங்கைக்காய் வந்து தனியாக வேக வச்சேன். ஏன்னா ரொம்ப கொஞ்சம் சாஃப்டாக வரணுன்ட்டு. இதையும் வெந்திருக்கான்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ இது கூட வந்து நான் கத்திரிக்காவும் வேக வச்சு போட்டுக்கிறேன். பாவக்காய் வந்து தனியாக வேக வச்சுருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாவக்காய் மட்டும் தனியாக வேக வச்சுருக்கேன். என்னென்னா கசப்பு பட்டுடும், இதில் வந்து கசப்பு பட்டுடும். நம்ம வந்து இறக்கும் போது நம்ம தாளித்து கொட்டுவோம் இல்லையா, அப்போ மட்டும் கொஞ்சம் பாவக்காய் போட்டால் போதும். அப்படி உங்களுக்கு பாவக்காய் பிடிக்கலன்னா நீங்கள் அது பாவக்காய் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கத்திரிக்காயும் போட்டாச்சு, எல்லா காய்கறியும். கத்திரிக்காய் மட்டும் நான் லாஸ்ட்டில் ஒரு 5 செகண்ட், இல்லைன்னா குழஞ்சி போயிடும் கத்திரிக்காய். பாருங்கள், காய்கறிலாம் நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா வந்திருக்கு, பார்த்துருவோம். பரங்கிக்காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. பாருங்க, அது எந்த காய், வாழைக்காய் வந்து போட்டிருக்கேன், நல்லா வெந்திருக்கு. கோவக்காய் எல்லாமே போட்டாச்சு. இப்போ இது இன்னும் ஒரு 5 செகண்டில் வெந்துடும். 5 செகண்டில் வெந்தோடனே நம்ம எப்படி பண்ணுறோன்னு உங்களுக்கு காட்டுறேன், நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ணலான்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நான் உப்பு வந்து சேர்த்துருக்கேன். இதுக்கு கூட வந்து கொஞ்சோண்டு வந்து சோடா மாவு சேர்த்துக்கலாம். சாஃப்டாக வந்து வரத்துக்கோசம் சாஃப்டாக தான் இருக்கும், ஏன்னா உளுந்தெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, சாஃப்டாக தான் வரும். பச்சை பயிறு உளுந்த பருப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா, நல்லா சாஃப்டாக இருக்கும். இருந்தாலும் வந்து வயிறு உபசமாக இருக்கக்கூடாதுன்ட்டு நான் வந்து சோடா மாவை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக போட்டால் போதும், நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும். இந்த அளவுக்கு வந்து சோடா மாவு வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே வந்து கலந்து விட்டுக்கலாம், கை விட்டு கலந்துப்போம். இப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம தாளிப்பு பண்ணுறதுக்குள்ளே நமக்கு ஒரு 5 நிமிஷம் ஊறினாவே போதும். ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கணும், புளிச்சு வைக்கணும்னு அவசியம் இல்லை, உடனே வந்து சமைச்சிடலாம். ஏன்னா நான் இன்னும் அவியல் வந்து ரெடி பண்ணலை, அதனால தான் நான், ஏன்னா இது உப்புல கொஞ்சம் ஊறினா ரொம்ப நல்லாவே இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு வந்து போட்டிருக்கேன். பாருங்கள், சூப்பராகவே வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அது பாருங்கள், உள்ளே வந்து பருப்பு அப்படியே டிட்டாக இருக்குது பார்த்தீங்களா,
நான் பிழிஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ தெரியுதுங்களா? இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் பருப்பு அடை வந்து நல்லாவே இருக்கும். அவ்வளோதாங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம அடை விட்டுற வேண்டியது தான். நம்ம சாப்பாடு வந்து வெந்துடுச்சு, நம்ம வடிச்சிட்டு வந்துடலாம். அவியலுக்கு வேண்டிய காய்கறியும் வெந்துட்டுருக்கோம். கத்திரிக்காய் வந்து போட்டிருந்தோம் இல்லையா, கத்திரிக்காய் மாங்காய் போட்டிருந்தோம். மாங்காய் போட்டதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். அது கூடயே வந்து போட்டுட்டேன்னா நல்லா வெந்து வந்துடும். முன்னே நான் சொன்னேன் இல்லைங்களா, முருங்கைக்காவும் சேனைக்கிழங்கு மட்டும் தனியாக வேக வச்சுருக்கேன் பாருங்கள். ரொம்பவும் வேக வைக்கல, ஒரே ஒரு விசில் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த விசில் போட்டால் நல்லா நம்மளுக்கு வெந்து வரும். அப்போ தான் அந்த அவியல் வந்து ஒரு டேஸ்ட் வந்து நல்லாவே கொடுக்கும். அப்படியே நச்சுக்குன்னு இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் இந்த முருங்கைக்காய் மட்டும் நல்லா வெந்தால் தான் நல்லா டேஸ்ட் இருக்கும்னு நான் சொன்னேன். இப்போ இதை வந்து ஒன்றா போட்டுடலாம். ஏன்னா இந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்மளுக்கு வந்து தண்ணியே விட போகிறது கிடையாது. சரிங்களா? இப்போ பாருங்கள், இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து இப்போ மஞ்சள் போட்டு நம்ம இறக்கிடுவோம். ஒரு 5 நிமிஷம் மஞ்சள் போட்டுடுவோம். மஞ்சள் போட்டோன்னே நல்லா வெந்துடும். முன்னாடியே போட மறந்துட்டேன். சரி, இப்போ கூட நம்ம போட்டுக்கலாம். அப்போவுமே என்னென்ன அரைக்கிறதுக்கு என்னென்ன பேஸ்ட்டு நம்ம விடுறோன்னு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அரைக்கிறதுக்கு வந்து அவியலுக்கு சீரகம், பச்சை மிளகா, வெங்காயம், தேங்காய் வந்து அரைச்சிடலாம். இதை அரைச்சிட்டு வந்து நம்ம அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம விட்டுடுவோம். சரிங்களா? அவியல் வந்து ரெடி ஆகிடுச்சு, வெந்துருக்கு. இது கூட வந்து நம்ம இதெல்லாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சரிங்களா? இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், பச்சை மிளகா, வெங்காயம், சீரகம் போட்டு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து காய்கறி வந்து வெந்துட்டுருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஊற்றியாச்சு. இவ்வளோதான். என்னடா இவ்வளோ இருக்கேன்னு பார்க்காதீங்க. எல்லாமே வாங்கின காய்கறியில் எல்லாமே ஒன்று தான் போட்டிருக்கேன். முருங்கைக்காய் ஒன்று தான் போட்டேன், வாழைக்காய் பாதி தான் போட்டேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, மாங்காய்லாம் பாருங்கள் இப்போ தான் போட்டிருக்கேன். மாங்காய் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது தான் போட்டிருக்கேன். முருங்கைக்காய் இந்த மாதிரி வரணும். நான் சொன்னேன் இல்லைங்களா, வெந்தால் ரெண்டாக ஒடிஞ்சாதான் அந்த டேஸ்ட்டு, அந்த பல்ப்பெல்லாம் வந்து இதுக்குள்ளே இறங்கினா தான் நல்லாவே இருக்கும். இப்போ இது வந்து கலக்கியாச்சு, இது ரெடி ஆகிடும். நல்ல வாசனை, மழைக்கு வந்து இந்த அடையோட இந்த அவியலோட சூப்பராக இருக்கும் காம்பினேஷனு. இப்போ இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துலேருந்து அந்த பச்சை வாசனை போகணும். வெங்காயம் அந்த பச்சை மிளகாவோட வாசனை போனால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த வாசனை போனோன்னு நம்ம தாளித்து போட்டுடலாம். நம்ம தாளிப்பு வேணும்னா தாளிப்பு போடலாம். அப்படி தாளிப்பு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தேங்காய் எண்ணெயும் சீரகமும் மட்டும் மேலே தூவி கருவேப்பிலை தூவிட்டு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஏன்னா ஜீரணமாகும். ஏன்னா அடை நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அது ஜீரணமாகும். அதே மாதிரி அடை மாவில் வந்து கொஞ்சம் பெருங்காயம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இதுதான் நம்மளோட அடையல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே நுர வருது பாருங்கள். மேலே இது மாதிரி நுர வரணும். இந்த மாதிரி நுர வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். சாப்பாடு வேறு ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு வடிச்சிடுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளியோட வத்தக்குழம்பு தான் வைக்கிறேன். மணத்தக்காளியோட வத்தக்குழம்பு. அதுக்கு வேண்டியது கடுகு வந்து போட்டிருக்கேன். அப்புறமேட்டு வந்து வெந்தயம் போட்டிருக்கேன். இப்போ வந்து இது நல்லா வெடிக்குது. அது கூட வந்து நல்லா காஞ்சிட்ருக்கு. வெங்காயம் போட்டுப்போம் இருக்கும் இல்லைங்களா, அதனால அப்புறமேட்டு மணத்தக்காளி வத்தல் வெங்காயம் போட்டு வதக்கிட்ட பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு இருந்தாலும் பூண்டு போட்டோம். அதனால பெரிய பெரிய பூண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் வத்தக்குழம்புக்கு. ஏன்னா இது மீதி வந்து நம்ம வந்து அவியல் வந்து மத்தியானம் லஞ்சுக்காகவும் ரெடி பண்ணி வச்சுக்கினேன். அதனால தான் நான் இன்றைக்கி வத்தக்குழம்பே வைக்கிறேன். ஏன்னா வத்தக்குழம்புக்கு அவியல் ரொம்ப நல்லா காம்பினேஷன் நல்லாயிருக்கும். கூட வந்து இப்போ நல்லா இது வதங்கினோடனே தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, தேங்காய் எண்ணெய் நம்ம வந்து விட்டுப்போம். தேங்காய் எண்ணெய், சீரகம், கருவேப்பிலை போட்டு பெருங்காயம் போட்டு தாளிச்சிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அவியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா தேங்காய் எண்ணெய் வாசனை நல்லாவே இருக்குது. நல்லா கலந்து விட்டுப்போம்.
இப்போ வந்து நான் தயிர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தயிர் வந்து நம்ம தட்டாக இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக எடுத்து வச்சு தயிர் வந்து கலந்து விட்டுக்கோங்க. இல்லை மிக்சியில் கூட கொஞ்சம் ஊற்றிட்டு கூட நம்ம அரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், அவியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இந்த பவுலில் வேண்டிய அளவுக்கு நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு ஒருத்தருக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன், டைம் வேறு ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரெடி பண்ணியாச்சு. அவியல் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் அவர்கிட்டயும் நம்ம அடை ஊற்றி கொடுத்துடலாம். இருங்க, சரி, எப்படிங்க இருக்கு அவியல் அடை? எப்படி இருக்கு? அவியல் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அடை அடை சாப்பிட்டா நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உங்களோட அடை வந்து இப்படி தாங்க வருது. எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்பவும் இது பண்ணிடக்கூடாது, எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம துணியும் வந்து காய வச்சாச்சுங்க. ஷர்ட்டு பேண்ட்டெல்லாம் வந்து வெளியே வந்து மழை பெய்யறதுனால துணியை வந்து துவச்சி காய வச்சாச்சு. ஏன்னா மோஸ்ட்லி வந்து நான் வீட்டுக்குள்ளேயே தான் போடுவேன். ஏன்னா நம்ம வெளியே போகிறோம், எப்போ வருவோம்னு தெரியாது. காலைல போனால் எப்போ வருவோம், இல்லை வராமல் கூட அம்மா வீட்டுக்கு அந்த மாதிரி கூட அந்த பக்கம் வேலை போயிடுவோம். அதனால தான் வீட்லேயே வந்து கொடி கயிறு கட்டிச்சோம். கொடி கயிறு உள்ளே கட்டக்கூடாது. இருந்தாலும் நம்மளுக்கு ஸ்டாண்டு நான் ஆர்டர் போட்டு அது நான் வீட்டில் இல்லாத கேன்சல் ஆகிடுச்சு. சரி, திரும்ப வந்து நம்ம ஆர்டர் போடணும், அது நம்ம வீட்டில் இருக்கணும். ஏன்னா அதுவும் மெயினான விஷயம் இல்லைங்களா? அதனால தான் நான் இப்போ வந்து கொடி கயிறு வந்து உள்ளேயே கட்டி வச்சுருக்கேன். இப்போ இதுவும் வந்து நம்ம துவச்சி வச்சாச்சு, காய் போட்டாச்சு. பாருங்கள், சாமான் வந்து துலக்கியாச்சு. காலையில் எல்லா வேலையும் முடித்தாச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு, ஏன்னா என்னென்னா மழையினால தான் நான் சொன்ன மாதிரி 12 மணிக்கு இங்கே செம்ம கிளைமேட் வந்து ரொம்ப இருட்டாகி போச்சு. அவ்வளோ வானம் இருட்டிகிட்ருக்கு. ஆனால் மழை கிடையாது, வானம் மட்டுமே இருட்டின்னு இருக்கு. அவ்வளோதான். பாத்திரமெல்லாம் துலக்கி வச்சுட்டேன். இது கொஞ்ச நேரம் காஞ்ச உடனே நம்ம வந்து அடிக்கிட்டு வேலை முடிஞ்சுது. எடுத்துட்டு நம்ம ஈவினிங் வந்து வேலை கண்டினியூ பண்ண போகிறோம். நாளைக்கு வேண்டிய குக்கிங்க்கு என்னவோ அதை நம்ம ரெடி பண்ணி வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்.